பாடி கற்போம். அனைவருக்கும் வணக்கம். 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செயல்பாடுகள் குழந்தைகளின் மனவெழுச்சியை ஆற்றுப்படுத்துவதையும் மகிழ்ச்சியோடு கற்பதற்கு தயாராக இருப்பதையும் நோக்கமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளன. அவை 3 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் பகுதி பாடப்பொருளை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள ஈர்க்கும் ஓர் உத்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பகுதி எளிமையான பாடப்பொருள், கதை, பாடல், வரைதல், வண்ணம் தீட்டுதல், கைவினைகள் போன்றவை திறனை பெறும் வகையில் செயல்பாடுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது பகுதி திறனை பெற வலுவூட்டும் வகையில் விளையாட்டுகள், புதிர்கள், மனக்கணக்குகள், வினாடி வினா போன்ற பல்வேறு சிந்திக்கும் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் வணக்கம். வகுப்புக்குள்ள வரும் பொழுது மாணவர்கள் பலதரப்பட்ட சூழல்கள் இருந்தோ பலதரப்பட்ட நிலைகள் இருந்தோ வகுப்புக்குள்ள வருவாங்க. வகுப்புக்குள்ள வரும் பொழுது ஒரு வணக்க பாடலும், வகுப்பை விட்டு போகும் பொழுது ஒரு நன்றி பாடலும் பாடினா நல்லா தானே இருக்கும். அதற்காக 2 வணக்க பாடல்கள், 2 நன்றி பாடல்கள் கொடுத்திருக்கோம். சரி, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். 2 வணக்க பாடலா, 2 நன்றி பாடலா? ஆம், மாணவர்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அந்த பாடலை நீங்க பாடலாம். இதுல எந்த வணக்க பாடலையும் பாடலாம். இதுக்குள்ள இருக்கிற எந்த நன்றி பாடலையும் நீங்க பாடலாம். நாங்க ஒரு சிறு முயற்சியா ஒரு மெட்டு எடுத்து பாடியிருக்கோம். அந்த மெட்ல தான் பாடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்களா கூட ஒரு மெட்டு அமைச்சு பாடலாம். இல்லையா, மாணவர்களை கொண்டு கூட நீங்க மெட்டு அமைச்சு பாடலாம். இது மட்டும்தான் கண்டிப்பா பாடணுமா? அப்படி கூட இல்ல. மாணவர்களுக்கு பிடித்த பாடலை கூட பாடலாம். உங்களுக்கு தெரிந்த பாடலையும் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வகுப்பை முடித்து போகும்போது ஒரு நன்றி சொல்லிட்டு போகும்போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா? வகுப்புக்குள்ள எத்தனை மகிழ்ச்சியா உள்ள வராங்களோ அதே மகிழ்ச்சியோட ஒரு நன்றி பாடலோட வகுப்பு விட்டு போகும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு சின்ன முயற்சி தாங்க இது. வகுப்புக்குள்ள வரும்போது உற்சாகமா ஒரு பாடல், ஒரு துள்ளலா ஒரு பாடல் பாடலாமா? நான் பாட ரெடியா இருக்கேன். நீங்க கேட்க ரெடியா இருக்கீங்களா? பாடலாமா? ஓகே. ட்ரிங் 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 ட்ரிங். வணக்கம் வணக்கம் சொல்வேனே, வணக்கம் வணக்கம் சொல்வேனே, மகிழ்வாய் நானும் வந்தேனே, பாட்டும் கதையும் சொல்வேனே, ஆடி பாடி கற்பேனே, ஆடி பாடி கற்பேனே. ட்ரிங் 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 ட்ரிங். அனைவருக்கும் வணக்கம். வகுப்புக்குள்ள வரும்போது உற்சாகமான ஒரு வணக்க பாடல் பாடணும்ல, அதே மாதிரி ஒரு நன்றி பாடல் பாடலாமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடியா இருக்கேன். பாடலாம். ட்ரிங் 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 ட்ரிங். நன்றி நன்றி சொல்வேனே, நன்றி நன்றி சொல்வேனே, மகிழ்வாய் நானும் வந்தேனே, பாட்டும் கதையும் சொன்னேனே, ஆடி பாடி கற்றேனே, ஆடி பாடி கற்றேனே. ட்ரிங் 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 ட்ரிங். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு வணக்க பாடலும் ஒரு நன்றி பாடலும் பாடினேன். அந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா 2வது வகையான ஒரு வணக்க பாடல் பாட போறோம். பாடலாமா? சரி, நன்றிமா. தம்பி தம்பி, பாப்பா பாப்பா. என்ன அக்கா, என்ன அக்கா? எங்கே வந்தோம்? பாடம் படிக்க வந்தோம். எதுக்கு வந்தோம்? உங்களோட விளையாட வந்தோம். எதுக்கு வந்தோம்? உங்களோட பாட வந்தோம். எதுக்கு வந்தோம்? உங்களோட கதை பேச வந்தோம். எதுக்கு வந்தோம்? ஒன்னா சேர்ந்து படிக்க வந்தோம். அருமை, வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வகுப்புக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வணக்க பாடலும், வகுப்பு முடிந்து போகும் பொழுது ஒரு நன்றி பாடலும் பாடணும். ஏற்கனவே ஒரு வகை பாடணும்ல, இது 2வது வகையான நன்றி பாடல் பாட போறோம். நான் பாட ரெடியா இருக்கேன். நீங்க பாட ரெடியா இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அருமை, நன்றி. தம்பி தம்பி, பாப்பா பாப்பா. என்ன அக்கா, என்ன அக்கா? எங்கே போறீங்க? வீட்டுக்கு போறோம். எதுக்கு போறீங்க? அண்ணனோட தங்கையோட விளையாட போறோம். எதுக்கு போறீங்க? அம்மாவோட பாட போறோம். எதுக்கு
எதுக்கு போறீங்க? அப்பாவோட கதை பேச போறோம். எதுக்கு போறீங்க? ஒன்னா சேர்ந்து தூங்க போறோம். நல்லா தூங்குங்க. அடுத்த நாள் வகுப்புல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அக்கா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்மள யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மள மத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க ஒரு ஒண்ணு தன்னோட பேரையே மறந்துருச்சு. தன்னோட பேரை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பறந்துகிட்டே இருந்துச்சுங்க. வழியில ஒரு பூனைய பார்த்து என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. பூனை என்ன தெரியுங்களா சொல்லுச்சு? எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்துச்சு. போனதுக்கு அப்புறம் ஒரு நரிய பார்த்துச்சு. அதுகிட்ட வந்து கேட்டுச்சு, என் பேரை தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நிறைய சொல்லுச்சு, எனக்கு உங்களோட பேர் தெரியாதே அப்படின்னு சொல்லிருச்சு. பறந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பசு இருந்துச்சு. பசு கிட்ட கேட்டுச்சு, உங்களுக்கு என்னோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. பசுவும் எனக்கு உங்க பேர் தெரியாதே அப்படின்னு சொல்லிருச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது ஒரு முயல் தாவி தாவி வந்துகிட்டே இருந்துச்சு. அது பார்த்தோன்னே இவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துகிட்டே போய் உங்களுக்கு என்னோட பேர் தெரியுமா அப்படின்னு முயல் கிட்ட கேட்டுச்சு. முயலும் தனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லிருச்சு. மறுபடியும் வேகமா பறந்து போயிட்டே இருந்துச்சு. வழியில குதிரைய பாக்குது. குதிரைய பார்த்ததும் என்னோட பேர் தெரியுமா அப்படின்னு கேக்குது. குதிரை வந்து என்ன பண்ணுச்சு? இதை கேட்டதும் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு கணச்சிச்சு. கணச்ச உடனே தன்னோட பேர் நினைவுக்கு வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா பறந்து போயிருச்சு. வந்து தன் பெயரை அறிமுகம் செய்து கொண்டதல்லவா, அதே போல நாமும் நம் பெயரை சொல்லி அறிமுகம் செஞ்சுக்கணும். இது வந்து கீழ்காணும் ஒரு விளையாட்டு மூலமாக அதை நம்ம செய்யலாம். சரிங்களா? இப்போ அந்த விளையாட்டு மூலமா பெயரை சொல்லலாமா? அனைவரையும் வட்டமாக உட்கார செய்யலாம். ஏதேனும் ஒரு மாணவர் மட்டும் சத்தமாக தன்னுடைய பெயரை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு, என் பெயர் தமிழினி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த பெயரை சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த பெயர் ஒருத்தங்களை கூப்பிடுறோம். அது கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும், கால இடைவெளி. வட்டத்துல யாராவது ஒருத்தங்களை எழுப்பிட்டு சுட்டி காட்டணும். நான் என் பெயர் தமிழினி, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும். உடனே அந்த மாணவர் அல்லது மாணவி எழுந்து என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்தி கொண்டேன்ல என் பெயர் தமிழினின்ட்டு, அப்ப அவங்க உன் பெயர் தமிழினி, என் பெயர் தீப ஒளி அப்படின்னு அவங்க சொல்லணும். அடுத்த மாணவர் எழுப்பணும். இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் எழுந்து அங்குள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயர்களையும் சொல்லும் வரை சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த விளையாட்டை. அப்போ எல்லாருமே, குழுவில் உள்ள எல்லாருமே அவருடைய பெயர்களை தெரிந்து கொள்வார்கள். ஒரு பாட்டு பாடலாமா? ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா. நல்ல சட்டைய போட்டுக்கிட்டு தலைய கொஞ்சம் சீவிக்கிட்டு நண்பர்களை கூட்டிக்கிட்டு மையத்திற்கு போகலாம் செல்லக்கண்ணு, மையத்திற்கு போகலாம் செல்லக்கண்ணு. ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா. நல்ல சட்டைய போட்டுக்கிட்டு தலைய கொஞ்சம் சீவிக்கிட்டு நண்பர்களை கூட்டிக்கிட்டு பாட்டு பாடி ஆடலாம் செல்லக்கண்ணு, பாட்டு பாடி ஆடலாம் செல்லக்கண்ணு. ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா. நல்ல சட்டைய போட்டுக்கிட்டு தலைய கொஞ்சம் சீவிக்கிட்டு நண்பர்களை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் படிச்சு புட்டு வரலாம் செல்லக்கண்ணு, கொஞ்சம் படிச்சு புட்டு வரலாம் செல்லக்கண்ணு. ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா. நீ வலது காலை உள்ளே வைத்து வலது காலை வெளியே வைத்து ஆட்டி ஆட்டி பாரு பாப்பா, லலலலாலலாலா லலலலாலலாலா, இதுதானே ஜோரு பாப்பா. நீ இடது காலை உள்ளே வைத்து இடது காலை வெளியே வைத்து ஆட்டி ஆட்டி பாரு தம்பி, லலலலாலலாலா லலலலாலலாலா, இதுதானே ஜோரு தம்பி. நீ உள்ளே சாய்ந்து பாரு வெளியே சாய்ந்து பாரு ஆடி ஆடி பாரு பாப்பா, லலலலாலலாலா லலலலாலலாலா, இதுதானே ஜோரு பாப்பா, இதுதானே ஜோரு தம்பி. அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாருக்குமே பாட்டு பாடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அது பாட்டு பாடிட்டு ஒரு செயலோட செஞ்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குட்டி பாட்டு பாடலாமா? பாடலாம். நீங்களா தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். பாடுவோம். சூச்சு மாறி சூச்சு மாறி தலைய தலைய ஆட்டிக்கோ. சூச்சு மாறி சூச்சு மாறி கண்ண சிமிட்டி பாத்துக்கோ. சூச்சு மாறி சூச்சு மாறி வாய திறந்து பேசிக்கோ. சூச்சு மாறி சூச்சு மாறி சிரித்து சிரித்து மகிழ்ந்துக்கோ. சூச்சு மாறி சூச்சு மாறி. எல்லாருக்குமே கதை கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்பவுமே கதை அப்படின்னு சொன்னா ஒரு ஊர்ல அப்படின்னு தொடங்குவோம், ஒரு காட்டுல அப்படின்னு தொடங்குவோம். இல்ல, இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம வகுப்புலயே நடந்த ஒரு நிகழ்வை ஒரு கதையா பார்க்க போறோம். சரிங்களா? ஆசிரியர் வகுப்புக்குள்ள நுழைகிறாங்க. நுழைஞ்சிட்டு என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப வியப்புல பாக்குறாங்க, ஆசிரியரை பாக்குறாங்க என்ன சொல்வாங்கன்ட்டு. எல்லாருக்கும் தெரியும், தந்தையர் தினம், அன்னையர் தினம், தண்ணீர் தினம், உணவு தினம் அப்படின்னு எல்லாருக்கும், நண்பர்கள் தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்ல. குடியரசு தினம் அப்படின்னு நமக்கு நிறைய நாள்கள் தெரியும்ல. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொண்டாடுறது தான் சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் திடீர்னு என்ன தெரியுமா சொல்றாங்க? இன்னைக்கு நன்றி சொல்லும் நாள் கொண்டாட போறோம். இன்னைக்கு நாள் முழுதும் இன்னைக்கு வகுப்புல நன்றி சொல்லும் நாள் கொண்டாட போறோம்னு சொல்றாங்க. எல்லாரும் நன்றி சொல்றதுக்கு ஒரு நாளா அப்படின்னு சிரிக்கிறாங்க மாணவர்கள்லாம். உங்களுக்கும் சிரிப்பு வந்திருக்கும்ல. உடனே சிரிக்கிறாங்க எல்லாரும், மாணவர்கள் சிரிச்சிடறாங்க. சிரிச்ச உடனே ஆசிரியர் சொல்றாங்க, இன்னைக்கு முழுதும் வகுப்புல அமைதியா இருக்கணும். சரி, இப்ப எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா இருந்துறாங்க. உடனே ஆசிரியர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நின்னுகிட்டு நெஞ்சில கை வச்சு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. மறுபடியும் ஆசிரியர் எழுந்து நின்று குனிஞ்சு நெஞ்சில கை வச்சுட்டு நன்றின்னு சொன்ன உடனே எல்லாரும் திகைப்பா பாக்குறாங்க. சிரிப்பா வருது அவங்களுக்கு. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே அந்த சமயத்துல இந்து ஜனனிட்ட கேக்குறா, எனக்கு கொஞ்சம் இடம் விட அப்படின்னு கேக்குறான். கேட்ட உடனே என்ன பண்ணா, ஜனனி கொஞ்சம் இடம் விட்டுட்டான். உடனே இந்து எந்திரிச்சு நின்னு அதே மாதிரி குனிஞ்சு நெஞ்சில கை வச்சு நன்றி அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே எல்லாருக்கும் பிடிச்சிருது. உடனே வகுப்புல எப்பவுமே நம்ம சிரிச்சா பக்கத்துல இருக்கவங்களும் சிரிப்பாங்க இல்லையா? நமக்கு ஒரு கொட்டாய் விட்டோம்னா எல்லாரும் கொட்டாய் விடுவாங்க, அப்படித்தானே? அப்போ உடனே நன்றி சொன்ன உடனே பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் நன்றி சொல்றாங்க. ஒரு புத்தகம் கொடுத்தா, கரிக்கோல், பென்சில் கொடுத்தா நன்றி சொல்றாங்க. கழிப்பிடம் அழைத்து செல்றதுக்கு சொன்னா உடனே நன்றி சொல்றாங்க. பாடம் நடத்தினா நன்றி சொல்றாங்க. சந்தேகம் கேட்டா நன்றி சொல்றாங்க. வகுப்புக்குள்ள நுழையும் போது வந்தா அதுக்கு நன்றி சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செயலுக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க என்ன முடிவு பண்றாங்க, இந்த நன்றியை இங்க மட்டும் விட்டுறக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போனோன்னு நம்ம அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும். அப்பா அம்மாக்கு மட்டும் நன்றி சொன்னா போதுமா? சரிதான், அப்பா அம்மாக்கு மட்டும் கிடையாது, யாரெல்லாம் சின்ன சின்ன உதவி செஞ்சாலும் மனசார நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அக்கா, இல்ல பக்கத்துல இருக்கவங்க யாரா இருந்தாலும் என்ன உதவி செஞ்சாலும் நமக்கு செஞ்சு அவங்களுக்கு உடனே என்ன சொல்லணும், எந்திரிச்சு நின்று குனிஞ்சு நெஞ்சில கை வச்சு நன்றி சொல்லணும். அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். இதே மாதிரி வகுப்பறையில மாணவர்கள் எந்த இது செஞ்சாலும் ஒரு சின்ன என்ன கொடுக்கலாம், ஒரு செயல்பாடு கொடுக்கலாம். ஒரு மாணவன் பாடம் நடத்தி இன்னொரு மாணவனுக்கு புரியுற மாதிரி நடத்தினா, ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சா உடனே நன்றி சொல்லலாம். ஒரு பென்சில் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தா நன்றி சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஆசிரியரே ஒரு மாணவன் கிட்ட ஒரு பேனாவையோ ஒரு பென்சிலையோ ஒரு புத்தகத்தையோ கேட்கும் பொழுது அந்த மாணவனோ அந்த மாணவி கிட்ட ஆசிரியர் என்ன பண்ணா, முதலா நன்றி அப்படின்னு ஆசிரியரை எழுந்து நின்று நன்றி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாணவர்களும் அதே மாதிரி நன்றி சொல்வாங்க. அப்படித்தானே? இந்த நன்றி அப்படிங்கறது இங்க மட்டும் இல்லாம இந்த நாள் மட்டும் கிடையாது. நன்றி அன்னைக்கு மட்டுமா? இப்ப எப்படி குழந்தைகள் தினம்னா நவம்பர் 14 அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கொண்டாடுறோம், அப்படிலாம் இல்ல. இந்த நன்றிங்கிறனால ஒவ்வொரு நாளும் கொண்டாடி நம்ம மகிழணும். வகுப்பறையிலும் அந்த நாளை கொண்டாடிட்டே இருக்கணும். வகுப்பறை மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுதும் அந்த நன்றிங்கிறனால கொண்டாடிட்டே இருக்கணும். கண்டிப்பா நான் ரெடி ஆயிட்டேன் நன்றி சொல்றதுக்கு. அதே மாதிரி நீங்களும் நன்றி சொல்ல ரெடி ஆயிருப்பீங்க நான் நம்புறேன். எல்லா இடங்களையும் நன்றி சொல்லி பழகுவோம். நன்றி. வணக்கம்.
நம்ம ஒன்னொன்னுக்கும் ஒரு நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படித்தானே. தந்தையர் தினம், தாய் தினம், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, உணவு தினம், அதுக்கப்புறம் நண்பர்கள் தினம், அந்த மாதிரி நிறைய தினங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் தினம், குழந்தைகள் தினம், அப்படித்தானே. அந்த மாதிரி நிறைய தினங்கள் கொண்டாடிட்டு இருக்கும் போது கடந்த வாரம் என்ன தினம் கொண்டாடணும்? நன்றி சொல்லும் நாள் கொண்டாடணும் இல்லைங்களா? இப்போ மன்னிப்பு கேட்கும் நாள் கொண்டாட போறாங்களாம் இந்த வகுப்புல. அதை நம்ம பாக்கலாங்களா? சரி, வகுப்புல என்ன பண்றாங்க? நன்றி சொல்லும் நாள்ல இருந்து எல்லா மாணவர்களும் வகுப்புல நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். கேட்கும் போதே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல. அந்த மாணவர்களுக்கு நம்ம சின்ன கரவொலி எழுப்பிடலாம், வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். அதே மாதிரி ஆசிரியர் இவங்களுடைய வகுப்புல என்ன சொல்றாரு? மன்னிப்பு கேட்கும் நாள் சொல்றாங்க. நன்றி சொல்லும் நாள்னு வரும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததா அவங்களுக்கு. நன்றி தானே சொல்ல போறோம்னுட்டு. ஆனா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும் போது வகுப்புல யாருக்கும் பிடிக்கவே இல்லையா, கொஞ்சமா வருத்தமாவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆசிரியர் சொல்றாங்க மன்னிப்பு கேட்கும் நாள் கொண்டாடலான்ட்டு, எல்லாரும் அமைதியாவே இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்றாங்க? ஆசிரியரை பார்க்க யாரோ ஒருத்தங்க வராங்க. வந்த உடனே ஆசிரியர் என்ன பண்றாங்க? இப்படி குனிஞ்சு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்கள் கிட்ட. அப்படி சொன்ன உடனே மாணவர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நம்ம ஆசிரியரே யாரோ ஒருத்தங்க வந்து வகுப்புல இருந்து பேச வரும்போது நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நாமளும் கேட்டலாமே அப்படின்னு அந்த மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருது. சரி, ஆசிரியரே கேட்கறாங்களே நாமளும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மன்னிக்கணும்னு இப்படி குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறாங்க. அது எல்லாருக்குமே பிடிச்சு போயிருது. அது முடிஞ்ச உடனே பானுன்னு இருக்கா, பானுவோட நோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கிழிச்சிடறான். கிழிச்சோடனே பானுக்கு கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. யாருக்குமே வரும்ல, பேப்பர் எழுதிட்டு இருக்கிற பேப்பரை கிழிச்சா மறுபடியும் எழுதணும் அப்படின்னு கோபம் வரும்ல, பானுக்கும் வருது. ஆனா பக்கத்துல இருந்த என்ன தெரியுமா பண்ணா? அதே மாதிரி கீழே குனிஞ்சு மன்னிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே பானுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பஞ்சா கரைஞ்சு போயிட்டா, பனிக்கூழ் மாதிரி கரைஞ்சு போயிட்டா. அவளுக்கும் கோபம் போயிருச்சு. அட, நாமளும் இனிமே மன்னிப்பு கேட்கலாமே இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புல எதுக்கு கீழே கொட்டிருச்சுன்னா, இடிச்சிருச்சுன்னா, யாராவது அழிச்சுட்டாங்கன்னா, கிள்ளிட்டாங்கன்னா, அந்த மாதிரி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாருமே மன்னிப்பு கேட்கறாங்க. அது வந்து வகுப்புல அப்படியே மன்னிப்பு கேட்கறதே ஒரு பெரிய ஒரு வழக்கமா மாறிடுது. அந்த வகுப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியான வகுப்பா இருக்கும்ல, கோபமே இருக்காது. அதே மாதிரிதான் எங்க பாட்டி சொல்லுவாங்க, நீ வந்து கோபத்தை காமிச்ச அப்படின்னா எதிராளிகளுக்கு வருத்தமா இருக்கும், மன சங்கடமா இருக்கும், உன்னுடைய உள்ளுறுப்பும் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நாம என்ன பண்ணலாம்? கோபம் வரும்போது நம்ம கோபத்தை வெளிப்படுத்தாம இருக்கலாம். இது இந்த மன்னிப்பு கேட்கும் நாள் நம்ம வகுப்புல மட்டும்தான் செய்யணுமா? இல்ல, எந்த இடத்துல, நம்ம வீட்டுல கூட செய்யலாம். நம்ம அண்ணா, நம்ம தம்பி, நம்ம அக்கா, அப்பா, அம்மா யாரு செஞ்சாலும் நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இதே மாதிரிதான் கவின் அப்படிங்கிற வீட்டுல தண்ணி கொண்டு வந்து அவங்க அம்மா வச்சிருந்திருக்காங்க. கவின் பார்க்கவே இல்லை, கொட்டிட்டான். அம்மா கொண்டு வந்து வச்சிருக்காங்க, கொட்டிட்டான். கொட்டினோன்னா அம்மாக்கு கோபம் வருது. என்ன கவின் இப்படி கொட்டிட்ட அப்படின்றாங்க. உடனே கவின் என்ன பண்ணா, நம்ம வகுப்புல செஞ்ச மாதிரி குனிஞ்சிட்டு அம்மா மன்னிக்கணும் அப்படின்னு சொன்ன அம்மாவோட கோபமும் பஞ்சா பறந்து போச்சான். அதனால நாம நன்றி சொல்றதும் மன்னிப்பு கேட்கறதும் ரொம்ப நல்ல பழக்கம் இல்ல. அதனால இந்த வகுப்புல மட்டும் இதை பயன்படுத்தாம வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் பயன்படுத்தி நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கலாமே. மகிழ்ச்சி அப்படிங்கறத மத்தவங்களுக்கு பரப்பு கொடுக்கும் பொழுதுதானே நமக்கும் மகிழ்ச்சி இருக்கும். நம்ம உம்முன்னு இருந்தா எதிராளி பாக்குறவங்களும் உம்முன்னு இருப்பாங்க. நம்ம மகிழ்ச்சியா இருந்தா அவங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதனால நாம மன்னிப்பு கேட்கலாம். நீ மன்னிப்பு கேட்கணுமா, நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு இல்லாம 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கலாமே. சரிங்களா? நீங்க எல்லாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா மன்னிப்பு கேட்பீங்க, நன்றி சொல்வீங்க. மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். வகுப்புக்குள்ள வரும் பொழுது மாணவர்கள் பலதரப்பட்ட சூழல்கள் இருந்தோ பலதரப்பட்ட நிலைகள் இருந்தோ வகுப்புக்குள்ள வருவாங்க. வகுப்புக்குள்ள வரும் பொழுது ஒரு வணக்க பாடலும், வகுப்பை விட்டு போகும் பொழுது ஒரு நன்றி பாடலும் பாடினா நல்லா தானே இருக்கும். அதற்காக 2 வணக்க பாடல்கள், 2 நன்றி பாடல்கள் கொடுத்திருக்கோம். சரி, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். 2 வணக்க பாடலா, 2 நன்றி பாடலா? ஆம், மாணவர்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அந்த பாடலை நீங்க பாடலாம். இதுல எந்த வணக்க பாடலையும் பாடலாம். இதுக்குள்ள இருக்கிற எந்த நன்றி பாடலையும் நீங்க பாடலாம். நாங்க ஒரு சிறு முயற்சியா ஒரு மெட்டு எடுத்து பாடியிருக்கோம். அந்த மெட்ல தான் பாடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்களா கூட ஒரு மெட்டு அமைச்சு பாடலாம். இல்லையா, மாணவர்களை கொண்டு கூட நீங்க மெட்டு அமைச்சு பாடலாம். இது மட்டும்தான் கண்டிப்பா பாடணுமா? அப்படி கூட இல்ல. மாணவர்களுக்கு பிடித்த பாடலை கூட பாடலாம், உங்களுக்கு தெரிந்த பாடலையும் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வகுப்பை முடித்து போகும்போது ஒரு நன்றி சொல்லிட்டு போகும்போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா? வகுப்புக்குள்ள எத்தனை மகிழ்ச்சியா உள்ள வராங்களோ அதே மகிழ்ச்சியோட ஒரு நன்றி பாடலோட வகுப்பு விட்டு போகும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு சின்ன முயற்சி தாங்க இது. வகுப்புக்குள்ள வரும்போது உற்சாகமா ஒரு பாடல், ஒரு துள்ளலா ஒரு பாடல் பாடலாமா? நான் பாட ரெடியா இருக்கேன், நீங்க கேட்க ரெடியா இருக்கீங்களா? பாடலாமா? ஓகே.
ட்ரிங் 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 ட்ரிங். வணக்கம் வணக்கம் சொல்வேனே, வணக்கம் வணக்கம் சொல்வேனே, மகிழ்வாய் நானும் வந்தேனே, பாட்டும் கதையும் சொல்வேனே, ஆடி பாடி கற்பேனே, ஆடி பாடி கற்பேனே. ட்ரிங் 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 ட்ரிங். அனைவருக்கும் வணக்கம். வகுப்புக்குள்ள வரும்போது உற்சாகமான ஒரு வணக்க பாடல் பாடணும்ல, அதே மாதிரி ஒரு நன்றி பாடல் பாடலாமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடியா இருக்கேன். பாடலாம். ட்ரிங் 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 ட்ரிங். நன்றி நன்றி சொல்வேனே, நன்றி நன்றி சொல்வேனே, மகிழ்வாய் நானும் வந்தேனே, பாட்டும் கதையும் சொன்னேனே, ஆடி பாடி கற்றேனே, ஆடி பாடி கற்றேனே. ட்ரிங் 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 ட்ரிங். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு வணக்க பாடலும் ஒரு நன்றி பாடலும் பாடினேன். அந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா 2வது வகையான ஒரு வணக்க பாடல் பாட போறோம். பாடலாமா? சரி, நன்றிமா. தம்பி தம்பி, பாப்பா பாப்பா. என்ன அக்கா, என்ன அக்கா? எங்கே வந்தோம்? பாடம் படிக்க வந்தோம். எதுக்கு வந்தோம்? உங்களோட விளையாட வந்தோம். எதுக்கு வந்தோம்? உங்களோட பாட வந்தோம். எதுக்கு வந்தோம்? உங்களோட கதை பேச வந்தோம். எதுக்கு வந்தோம்? ஒன்னா சேர்ந்து படிக்க வந்தோம். அருமை, வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வகுப்புக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வணக்க பாடலும், வகுப்பு முடிந்து போகும் பொழுது ஒரு நன்றி பாடலும் பாடணும். ஏற்கனவே ஒரு வகை பாடணும்ல, இது 2வது வகையான நன்றி பாடல் பாட போறோம். நான் பாட ரெடியா இருக்கேன், நீங்க பாட ரெடியா இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அருமை, நன்றி. தம்பி தம்பி, பாப்பா பாப்பா. என்ன அக்கா, என்ன அக்கா? எங்கே போறீங்க? வீட்டுக்கு போறோம். எதுக்கு போறீங்க? அண்ணனோட தங்கையோட விளையாட போறோம். எதுக்கு போறீங்க? அம்மாவோட பாட போறோம். எதுக்கு போறீங்க? அப்பாவோட கதை பேச போறோம். எதுக்கு போறீங்க? ஒன்னா சேர்ந்து தூங்க போறோம். நல்லா தூங்குங்க. அடுத்த நாள் வகுப்புல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அக்கா. நன்றி. மன மகிழ்ச்சிக்கான செயல்பாடுகள். அறிமுகம் செய்வோமா? அதுல வணக்கம் கூறுதல் பகுதி பார்க்க போறோம். ஒரு பெரிய வட்டம் வரைந்து அந்த வட்டத்துல குழந்தைகளை அமரச் செய்தல் வேண்டும். அடுத்து 2 குழந்தைகளை எழுப்பி வட்டத்திற்கு வெளியே எதிரெதிர் திசையில வட்டத்திற்கு வெளியே சுற்றி வர செய்தல் வேண்டும். 2 குழந்தைகளும் சுற்றி வரும் பொழுது, தங்களை சுற்றி வரும்போது நின்று வணக்கம் கூறி தங்கள் பெயர்களை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். 2 குழந்தைகளும் சந்தித்த இடத்திற்கு அருகில் வட்டத்தில் அமர்ந்திருக்கும் வேறு 2 குழந்தைகளை எழுப்பி அந்த இடத்தில் வட்டத்தை சுற்றி வந்த குழந்தைகளை அமர வைக்க வேண்டும். எழுந்து நிற்கும் குழந்தைகள் எதிரெதிர் திசையில் முதல் குழந்தைகள் செய்ததை போலவே வட்டத்தை சுற்றி வர செய்தல் வேண்டும். இந்த குழந்தைகளும் தாங்கள் சந்திக்கும் இடத்தில் ஒருவருக்கொருவர் வணக்கம் கூறி தங்கள் பெயர்களை கூறிக்கொள்ள செய்தல் வேண்டும். இதேபோல் அனைத்து குழந்தைகளும் பங்கு பெறும் வகையில் இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாட செய்தல் வேண்டும். இச்செயல்பாட்டின் மூலம் அனைத்து குழந்தைகளும் பங்கு பெறுவதோடு தங்களை அறிமுகம் செய்து கொள்வதோடு வணக்கம் கூறும் நற்பண்பையும் அவர்கள் கற்றுக்கொள்ள ஏதுவாக அமைகிறது. உங்களுக்கு பிடித்திருக்கிறது தானே? ஒரு பாட்டு பாடலாமா? ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா. நல்ல சட்டைய போட்டுக்கிட்டு தலைய கொஞ்சம் சீவிக்கிட்டு நண்பர்களை கூட்டிக்கிட்டு மையத்திற்கு போகலாம் செல்லக்கண்ணு, மையத்திற்கு போகலாம் செல்லக்கண்ணு. ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா. நல்ல சட்டைய போட்டுக்கிட்டு தலைய கொஞ்சம் சீவிக்கிட்டு நண்பர்களை கூட்டிக்கிட்டு பாட்டு பாடி ஆடலாம் செல்லக்கண்ணு, பாட்டு பாடி ஆடலாம் செல்லக்கண்ணு. ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா.
நல்ல சட்டைய போட்டுக்கிட்டு தலைய கொஞ்சம் சீவிக்கிட்டு நண்பர்களை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் படிச்சு புட்டு வரலாம் செல்லக்கண்ணு, கொஞ்சம் படிச்சு புட்டு வரலாம் செல்லக்கண்ணு. ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா, ஜிங்கு சிக்கா சிக்கா ஜிங்கு சிக்கா. எட்டு கால் பூச்சி ஒரு கால் தூக்குச்சான் தூக்குச்சான். எட்டு கால் பூச்சி ஒரு கால் தூக்குச்சான் தூக்குச்சான். அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான், அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான். எட்டு கால் பூச்சி இரண்டு கால் தூக்குச்சான் தூக்குச்சான். எட்டு கால் பூச்சி இரண்டு கால் தூக்குச்சான் தூக்குச்சான். அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான், அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான். எட்டு கால் பூச்சி முதுகெலும்ப தூக்குச்சான் தூக்குச்சான். எட்டு கால் பூச்சி முதுகெலும்ப தூக்குச்சான் தூக்குச்சான். அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான், அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான். எட்டு கால் பூச்சி தலைய கொஞ்சம் தூக்குச்சான் தூக்குச்சான். எட்டு கால் பூச்சி தலைய கொஞ்சம் தூக்குச்சான் தூக்குச்சான். அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான், அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான். எட்டு கால் பூச்சி மூச்சு கொஞ்சம் விட்டுச்சான் விட்டுச்சான். எட்டு கால் பூச்சி மூச்சு கொஞ்சம் விட்டுச்சான் விட்டுச்சான். அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான், அந்த பக்கம் பார்த்துச்சான் இந்த பக்கம் பார்த்துச்சான். எட்டு கால் பூச்சி அப்படியே படுத்துச்சான் படுத்துச்சான். எட்டு கால் பூச்சி அப்படியே படுத்துச்சான் படுத்துச்சான். அசையாம படுத்துச்சான் குரட்ட விட்டு தூங்குச்சான், அசையாம படுத்துச்சான் குரட்ட விட்டு தூங்குச்சான்.